ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த கடையோட ஓனர் இருக்கிறதுலே இதுதான் டாப் கிளாஸ் அயன்வர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த அயன்வரை கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ சரி ஓகே நான் வேணா ஒரு 30,000 கோல்டு கொடுத்தீங்களா கொடுக்குறேன் அப்படிமா. அந்த கடையோட ஓனரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோ அந்த கடன் அடைச்சது போக ஒரு ஷாப்பிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம லிங்லாங் அதான் நம்ம ஹீரோட்ட அயன்மைனை தோத்து அடி வாங்கிட்டு ஓடி இருப்பான. அவனோட தாத்தா கிட்ட போய் தாத்தா என்ன குயிஃபங் அப்படிங்கிறவன் என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான், நான் எதுவுமே பண்ணல, இப்ப என் உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு, அவனை நீங்க தான் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு அந்த லிங்லாங் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த லிங்லாங்கோட கிராண்ட் ஃபாதர் என்ன தைரியம் தான் என் பேர மேல கைய வச்சிருப்பான், அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்லாங் நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில அந்த குயிஃபங் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு அந்த லிங்லாங்கோட கிராண்ட் ஃபாதர் சொல்றான். அப்ப குயிஃபங் வில்லத்தனமா சிரிச்சுட்டு நீ உன் கதை முடிஞ்சு குயிஃபங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுல கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த பாடி டெம்பரிங் பில்லும் என்னோட டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கும் என்ன குய் அண்ட் பிளட் ஸ்டேஜோட 5th லெவல்ல கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்னோட ப்ரீவியஸ் லைஃப் மாதிரி இருக்காது, இந்த லைஃப்ல நான் எல்லாத்துக்கும் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டு மேல ஏதோ சத்தம் கேக்குது. அப்போ டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு மேல யாரு இருக்காங்கன்னு பாக்குறான். ஓ விருந்தாளிங்களா, இவங்களை யாரு இன்வைட் பண்ணாங்க அதுவும் இந்த லேட் நைட்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ரென்த்தை பிராக்டிஸ் பண்றதுக்கான நல்ல டைம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த அசாசின்ல ஒருத்தன் பிரதர் நான் கதவை தட்டுறேன், அவன் வெளியே வந்த உடனே அவனோட கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்றான். அவனும் சரி அப்படின்ட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா அவன் கதவை தட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கதவை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டான். என்னடா தம்பி நல்லா இருக்கீங்களா, ரெண்டு பேத்துக்கும் குட் ஈவினிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த அசாசின்ஸ் ரெண்டு பேரும் கேக்குறாங்க நீ எங்களை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டியா, எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதை விட்டு இப்போ வந்து சண்டை போடுங்கடா நான் பிராக்டிஸ் பண்ணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த அசாசின்ஸ் உனக்கு என்ன திமிரு இருந்தா எங்கிட்ட இப்படி பேசுவேன், நாங்க உன்னை கொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றானுங்க. சரிண்டா வாங்கடா அப்படின்னு ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடியா வரான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான் என்னோட வாழ்நாள்லயே தான் ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்படின்னு நினைச்சிட்டு சண்டை போட ரெடியாகிறான். அப்ப அந்த அசாசின்ல ஒருத்தன் பிரதர் இரு நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட வரான். நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பா நீ செத்துருவ, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்னு அந்த அசாசின் கேட்கறான். நம்ம ஹீரோ நீ கேட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடி ஆகிறான். அப்ப அந்த அசாசின் சொல்றான் நான் குயன் பிளட்டோட 8th ஸ்டேஜ்ல இருக்கேன், உன்னோட சேர்த்து 108வது கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப செத்து போடா அப்படின்ட்டு ஏதோ ஒரு கொலை மாதிரி அவன் பின்னாடி இருக்கு, அவன் அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த அசாசின்ல இருந்த இன்னொருத்த நினைக்கிறான் அவன் பிளட் அண்ட் குயில 8th ஸ்டேஜ்லயே இருந்தாலும் அவனால இதை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு இதுதான் என்னோட பல வருஷ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அசாசின் மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறான். இதோட இந்த 9th எபிசோடு முடிஞ்சு. இப்போ நம்ம 10th எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ விட்ட பஞ்சில் அந்த அசாசின் செத்தே போயிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இவன் ஒரே பஞ்சில் செத்து போயிட்டான்னு நினைக்கிறான். அப்ப அந்த இன்னொரு அசாசின் எப்படி என்னோட பிரதரை கொன்ன, நீ குய் அண்ட் பிளட்ல 5th ஸ்டேஜ்ல தானே இருக்க, உன்னால எப்படி என் பிரதரை கொல்ல முடிஞ்சு அப்படின்னு அந்த அசாசின் கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அசாசினை பார்த்து சொல்றான் நான் ஒண்ணு இவனை வேணும்னே கொல்ல, சும்மா லைட்டா ஒரு பஞ்சு தான் பண்ணேன், அதுக்கே இவன் செத்து போயிட்டான், இதுக்கு நான் காரணம் இல்ல, இதுக்கு நீ தான் சாட்சி அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த அசாசினை பார்த்து சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அசாசினை பார்த்து சொல்றான் நீ என்ன அட்டாக் பண்ணலாம் நானும் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அசாசின் சொல்றான் நீ ஒரு ஹியூமனே இல்ல, நீ ஒரு டெவில், உன்னை எப்பறா என்னால இப்ப கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனா என் பிரதரை கொன்னதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன், ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான் என்னோட டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, என்னோட ஸ்ட்ரென்த்தை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அசாசினை ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்மள யாரு கொல்ல சொன்னாங்கன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போய் என்னை கொல்ல சொன்னவன் இங்க தான் கண்டிப்பா எங்கேயாவது இருக்கணும், யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோ நினைக்கிறான். அப்ப அந்த தப்பிச்சு போன அசாசின் அடிபட்டு என்னை காப்பாத்து அப்படின்ட்டு வரான். நம்ம ஹீரோ இந்த அசாசினை அனுப்புனவனே இவனை கொன்னுட்டான், இப்ப என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த திருடனை புடிங்க அப்படின்னு கத்திட்டே வராங்க. அப்ப நம்ம ஹீரோ இல்ல நான் ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டேன், குய் அண்ட் பிளட் 8th ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி அந்த லிங்லாங் சிரிச்சுட்டு டே குயிஃபங் என்ன கிளவுட் ஷேடோ டவுன்ல மாட்டி விட்டு போயிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த லிங்லாங் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஓ நீ தான் என்ன கொல்றதுக்கு அசாசின் அனுப்புனியா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த லிங்லாங் சொல்றான் நீ என்னடா தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க, இங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீ தான் இந்த சிட்டி லார்டோட மேன்ஷன்ல யாரோ ஒருத்தனை கொன்ன, இப்ப கையங்களும் மாட்டிட்ட அப்படின்னு அந்த லிங்லாங் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஓ இதுதான் சிட்டி லார்டோட மேன்ஷனா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஃபெய்மிங் சிட்டியோட சிட்டி லார்டு எங்க குயின் ஃபேமிலிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப அந்த லிங்லாங் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த சிட்டி லார்டோட மேன்ஷன்ல ஒரு கொலை பண்ணிட்டு உன்னால தப்பிச்சு போக முடியுமான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ ஏ லிங்லாங் நீ இந்த சிட்டி லார்டோட பவரை தப்பா யூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு அந்த லிங்லாங் பார்த்து கேட்கறான். சொல்லுங்க குயின் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த ஃபேமிங் சிட்டி லார்டு கேட்கறான். அப்ப அந்த சிட்டி லார்டு லிங்லாங்க பார்த்து எந்த ஒரு கொலை பண்ணாலும் தடையுமே இல்லாம பண்ணுன்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியில இருக்கிற ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அந்த சிட்டி லார்டு சொல்றான் லிங்லாங் இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொலை பண்ணா எந்த ஒரு தடையும் இல்லாம பாத்துக்கா, அப்பதான் உன்னோட ஃபியூச்சருக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு அந்த சிட்டி லார்டு சொல்றான். அப்ப அந்த லிங்லாங்க சரி ஓகே தாத்தா அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ என்னது தாத்தாவா, நீ குயின் ஃபேமிலியில ஒரு மெம்பர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப அந்த சிட்டி லார்டு குயின் ஃபேமிலியோட முடிக்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை
புடிங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவை 2 பேர் பிடிச்சி முட்டி போட வச்சிட்டானுங்க. அப்ப அந்த சிட்டி லார்டு சொல்றான், லிங்லாங்கோட சிஸ்டர் ஷியான் யூ, அதாவது உன்னோட ஃபியான்சே, உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம யூயோ இம்மோர்டல் பிளேஸ்லயும் போய் சேர்ந்துட்டா. அப்புறம் நம்ம தேர்ட் பிரின்ஸையும் மேரேஜ் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்றான். அந்த சிட்டி லார்டு சொல்றான், உங்க குயின் ஃபேமிலிக்கு பதிலா இப்ப எங்களோட லிங் ஃபேமிலி தான் இந்த டாப் 5 மேஜர் கிளான்ஸ்ல ஒன்னாக போகுது அப்படின்னு அந்த சிட்டி லார்டு சொல்றான். அப்ப அந்த சிட்டி லார்டு, என் பேரன் லிங்லாங்குக்கு எதிர்காலத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ குயின் ஃபேமிலிக்கு ஒரு பாரமாவே தான் இருப்ப அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த லிங்லாங் கேக்குறான், தாத்தா இந்த குயின் ஃபேங்க என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சிட்டிலாடும், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இந்த குயின் ஃபேங்க என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயின் ஃபேங்கோட கதை இன்னையோட முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த லிங்லாங் ரொம்ப தேங்க்யூ தாத்தா அப்படிங்கிறான். இந்த வீடியோல அந்த சிட்டிலாடோட பேர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அதனால நம்ம சிட்டிலாட்னு கூப்பிட்டுக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் வீடியோட லென்த் ரொம்ப சின்னதா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க, எனக்கும் புரியுது. ஆனா இந்த மான்வாவில் ஒரு சாப்டர்ல 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கான கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு. அதனால நான் 2 சாப்டர் சேர்த்து ஒரே வீடியோவை போட்டு, இல்லைனா 2 வீடியோ ஒரே டைம்ல அப்லோட் பண்ணிட்டுமா நீங்க தான் சொல்லணும். கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.